தொழுகைண்டா தொழுகைண்டா என்ன? தொழுகைண்டா என்ன சொல்லுங்க பார்ப்போம். சாஹிப் எனக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. அதாவது மொத்தத்தில நம்மட எல்லா மக்களும் விளங்கி கொள்றேன்டா சலாத். இந்த அரபு சலாத்துங்கிற அந்த சொல்லுக்கு தானே தொழுகை என்று பேர். ரைட்டா? அப்ப தொழுகை என்றா அரபுல சலாத். இப்ப தொழுகை என்று சொல்லி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மௌலைமார ஆலிம்கள் நமக்கு தந்ததை பார்க்கக்குள்ள தொழுகைண்டா என்ன? தக்பீர் கட்டுற, சரியா, ருக்கு செய்யற, சுஜூது செய்யற, அத்தையாத்துக்கு வார இந்த செயல்முறைய, இந்த செயல்களை செய்கிறது தானே தொழுகை என்று நமக்கு தந்திருக்காங்க. இன்றைக்கும் மக்கள் எல்லாம் அதைத்தானே தொழுகை என்றும் பின்பற்றாங்க. இப்ப 5 நேரம் போய் பள்ளியில என்ன செய்யறாங்கடா, தொலைப்போறோம் என்று சொல்லி அதைத்தானே செய்யறாங்க. அது வெளிப்படையா இருக்கா இல்லையா சாஹிப்னா? எல்லா மக்களுமே தொழுகைண்டா என்ன என்று கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? தக்பீர் கட்டுற, ருக்கு செய்யற, சுஜூது செய்யற, அத்தையாத்துல இருக்கிற, இப்படி இந்த கிரிகைகள் எல்லாத்தையும் முறைப்படி இமாம பின்பற்றி செய்கிறது தான் தொழுகை என்று ஏகமனதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வாளா இல்லையா? ஏற்றுக்கொள்வா, மறக்க மாட்டார். ஆனா அந்த வேதம் சொல்ற அடிப்படைக்கு பார்க்கக்குள்ள, சரியா, இது வெளிப்படையாக உடல் ரீதியாக செய்கிற ஒரு செயற்பாடு. ரைட்டா? இதாவது பௌதீகத்தில வெளிப்படையாக உடல் ரீதியாக செய்கிற ஒரு செயற்பாடு. இதுதான் உண்மை. இப்ப அடுத்தது பார்ப்போம். திக்ர். தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு, தொழுது முடிய இப்ப அதிகமான பள்ளிவாசல்ல இப்பயும் செய்யறாங்க, செய்யப்படுகிறது. பாயிலமோ அன்னஹு அஃதலு திக்ர் என்று இமாம் சொல்லுவார். பேசுமாம் தொழுவிச்சவர் செல்வார். சென்னொன்னு நாம என்ன செய்யற? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வலதும் இடது சைடுக்கு தலையை ஆட்டி இப்படி இல்லல்லாஹ் என்று சொல்லி தலையை ஆட்டி ஆட்டி 10 முறை செய்யறியா இல்லையா? செய்யறானே. அப்ப அவர் இமாம் என்ன சொல்றாருண்டா, பாயிலமோ அன்னஹு அஃதலு திக்ரங்கற. பாயிலமோன்னா நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, அன்னஹு நிச்சயமாக, அஃதலு திக்ர், திக்ர்ல ஞாபகப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்தது. அதாவது திக்ர்ல மிகச்சிறந்தது என்ற உடனே நாம என்ன செய்யறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு செய்யறோம். இது ஒரு ஹதீஸ். இது பாயிலமோ அன்னஹு அஃதலு திக்ர் என்று சொல்றதும் அதுக்கு பின்னுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று செய்யறதும் ஒரு ஹதீஸ் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை. இது எப்படி செய்யறோம்டா, பேசிமாமுக்கு பின்னுக்கு நின்று ருக்கு சுஜூது இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு, இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறோம். முடிச்சு அத்தையாத்திலிருந்து சலாம் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யறோம்? திக்ர செய்யறோம். அப்ப நாம இப்ப என்ன செய்யறோம்டா, இன்னைக்கு தொழுகையை முதல் முடிச்சிடுறோம். சலாத்தை முதல் முடிச்சிடுறோம். சலாத்தை முடிச்சு சலாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் என்ன செய்யறோம்? திக்ர் செய்யறோம். அதாவது திக்ர்ல ஆகவும் சிறந்த, மிகவும் சிறந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை என்ன செய்யறோம்? திக்ர் செய்யறோம். இப்ப நமக்கிட்ட பார்க்கக்குள்ள நம்முடைய செயற்பாடுல சலாத்து முதல் செய்யப்படுகிறது, திக்ர் புறவு செய்யப்படுகிறது. அப்ப இன்னைக்கு சலாத்து வேற, திக்ர் வேற. ரைட். இப்ப திக்ரண்டா என்ன? அரபுல சொல்ற இந்த திக்ரங்கிற சொல்லுக்கு தமிழ்ல என்னன்னா ஞாபகப்படுத்து. அதாவது அரபுல சொல்ற திக்ரங்கிற இந்த சொல்லுக்கு தமிழ்ல நாம அர்த்தம் எடுத்தா ஞாபகப்படுத்து. இந்த ஞாபகப்படுத்தல்ங்கிறது சாஹிப் நானா உடலால செயல் வடிவுல செய்யறதா, உள்ளத்தால செய்யறோம்டா?
கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் டைம் எடுத்து சிந்தனை செஞ்சு செல்லுங்க. நல்லா நல்லா தெளிவா கேட்க. சலாத்துங்கிறது என்ன ஏற்கனவே சொன்னபடி உடலால செய்யற ஒரு செயற்பாடு. ருக்கு சுஜூது. விக்கிரண்டா என்ன ஞாபகப்படுத்து. இப்ப ஞாபகப்படுத்தலுங்கிறத உடலால செய்யலாமா? உடல் செய்யுமா? அப்ப என்னத்தால செய்யற செயல் அது? உள்ளத்தால செய்யறது. மொத்தத்துல உள்ளம் செய்யறது. இப்ப ஞாபகப்படுத்தலுங்கிறது உள்ளத்தால செய்யறது, இல்லாட்டி உள்ளம் செய்யறது. அது உள்ளத்துக்குரியது. அப்ப தொழுகை என்றா உடல் சம்பந்தப்பட்டது, பௌதீக சம்பந்தப்பட்டது. விக்கிர் அதாவது சலாத்தண்டா, சலாத்துங்கிற அந்த சொல்லுக்கு தொழுகை என்று சொல்ற இந்த தொழுகை பௌதீக சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது. ருக்கு சுஜூது, அத்தேஹியாத்து, தக்பீர் கட்டுறது, இந்த செயற்பாடுகளை செய்யறத நோக்கி சொல்லப்படுது, சொல்லிருக்கு. அடுத்தது விக்கிர் என்னேண்டா ஞாபகப்படுத்தலேண்டா உள்ளத்தில சம்பந்தப்படுது. அப்படி உள்ளத்தில சம்பந்தப்படுறதுண்டா பௌதீகம் இல்ல, அது சூட்சுமம். சூட்சுமத்தோட சம்பந்தப்படுது, சூட்சுமமா சம்பந்தப்படுது. இப்ப உள்ளம்ங்கிறது வெளிப்படையே இல்லை, மறைவா இருக்கு. அப்ப மறைவா சம்பந்தப்படுற ஒன்றுதான் விக்கிர், ஞாபகப்படுத்து. அப்ப இப்ப தொழுகைய முடிச்சிட்டு என்ன செய்யணும்? நாம ஞாபகப்படுத்துறவே இல்லை, திக்ர் செய்யறோம். திக்ர்ல ஆகும் மிகவும் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை ஞாபகப்படுத்துறோம். தொழுகையில கிரிகைகளை எல்லாம் செய்யறோம், பௌதீக ரீதியான செயற்பாடுகள் எல்லாத்தையும் நாம செய்யறோம். ஆனா மறைவான சூட்சுமமான திக்ர உள்ளத்துல செய்யறோம் இல்லை. இப்படித்தானே இப்ப போயிட்டு இருக்கி. எல்லா மக்களுமே இப்படித்தானே செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப வேதம் செல்லுது என்னடா? இப்ப வேதத்துக்கிட்ட போய் பார்ப்போம். குர்ஆன் செல்லுது என்னடா? அகிமி ஸலாத்த லிதிக்ரி என்று சொல்லுது. அதாவது அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னடா? விக்ருக்காக வேண்டி சலாத். இந்த தமிழ்ல அதை சொல்றேன்டா, ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி தொழு. விளங்குதா? இப்ப அகிமி ஸலாத்த லிதிக்ரி என்றா ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி தொழு. சரியா? சும்மா வைங்களேன். ஞாபகப்படுத்தலுங்கிறது எங்க? இப்ப உள்ளத்துல இடம்பெறது. இப்ப சலாத்துங்கிறது எங்க இடம்பெற? உடல்ல, உடலோட சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த சலாத்துங்கிறது விக்கிர விட்டும், விக்கிரங்கிறது சலாத்தை விட்டும் பிரிக்கிற மாதிரி வேதம் சொல்லிருக்கா? வேதம் அப்படியே சொல்லுது. அப்ப வேதம் என்ன சொல்லுதுண்டா, நீ சலாத்தில இருக்கக்குள்ள உள்ளத்துல விக்கிர் ஞாபகம் இருக்கணும். அப்ப அப்படி வந்தா தானே சாஹிப்னா ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ தொழுங்கிறது பொருந்தும். இப்ப தனிய உடலால எல்லா செயலும் செய்யறாரு, செயற்பாடு ருக்கு செய்யறாரு, சுஜூது செய்யறாரு, தக்பீர் கட்டுறாரு, அத்தையாது செய்யறாரு, சலாம் கொடுக்கறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா உள்ளத்தில சரியா ஞாபகம் இல்லை. அவர் அந்த உள்ளத்துல என்ன ஞாபகம் இன்னும் ஓடிட்டு இருக்கு? என்ன உதாரணத்துக்கு போப்பே, கடை சம்பந்தமா ஒரு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. தொழுக முடிஞ்சது பிறகு வீட்டை போக்குல சீனி வாங்கிட்டு போகணும்ன்ற ஒரு ஞாபகம் வருகுது. நாளை காலையில பேங்குக்கு போடணும்ன்ற ஒரு ஞாபகம் வருகுது. இல்ல நான் என்ற ஞாபகம் வருகுது. அப்ப இவரு உடலால இந்த கிரிகைகளை, இந்த செயல்களை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற அவ்வளவு நேரமும் அவர உள்ளம் களிமாவை ஞாபகப்படுத்தாம, சரியா, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாம, இந்த ஞாபகங்களுடைய இவர் இந்த கிரிகைகளை செஞ்சாரண்டா, செய்யறாரண்டா,
இதை தொழுகை என்று செல்லலாமா, இல்லை எக்ஸசைஸ் என்று செல்லலாமா? ஆனா வேதம் சொல்றது சொல்றேன், நான் சொல்லல. இப்ப வேதம் சொல்லுது என்னண்டா, ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு. ஞாபகப்படுத்துறதுல மிகச்சிறந்தது பாய்லமு அன்னவு அஃலு திக்ர். ஞாபகப்படுத்துறதுல மிகச்சிறந்தது சென்னோன்னு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப என்ன செய்யணும்டா, இந்த தொழுகை நடக்கிற நேரத்தில, இந்த சலாத்து நடக்கிற அந்த நேரத்தில, உடல் அந்த கிரிகைகளை செய்கிற அந்த நேரத்தில உள்ளத்துல என்ன நடக்கணும்? களிமாவை கொண்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும். அப்ப களிமாவை கொண்டு உள்ளத்தில அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதும் அந்த ஞாபகப்படுத்தலும் இந்த செயலும், தொழுகை என்கிற இந்த செயலும் ஒன்றிச்சாதான் இப்ப கூடும். இப்ப இதை ஒன்றிக்காம என்ன செய்யறோம்டா, தொழுக்குள்ள செயலையெல்லாம் செய்கிறோம், தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு ஞாபகப்படுத்தல செய்கிறோம். அப்ப என்ன இன்னைக்கு என்ன நமக்கு விஷயம் விளங்கல. அதுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்றிக்கு, ஒரு ஆள் போய் தொழுதாக யார சொல்லுதா பார்த்துக்கிட்டு இருந்தாக. அவர் வந்த உடனே நீங்க தொழல, திரும்ப போங்க ரெண்டு அனுப்பிடிக்காக. அவர் திரும்ப வந்த உடனே இல்ல நீங்க தொழல, திரும்ப போங்க என்று ஒரு ஹதீஸ் விதிக்காதார், நிறைய இருக்காதார். அப்ப முகமது நபிக்கு அவர் தொழலைங்கிறது தெளிவா விளங்கிருக்கு. ஆனா பாக்குறதுக்கு என்ன செஞ்சிருக்காரு? ருக்கு சுஜூது எல்லாம் செஞ்சிருப்பாரு. அப்ப இன்னைக்கு முகமது நபி தொழலைன்ற காரணத்தை எதில வச்சு பிடிச்சாருண்டா, அவர் அந்த தொழுகையில அந்த ஞாபகப்படுத்தல ஒரு நிலைப்படல, ஞாபகப்படுத்தல. அது அவருக்கு விளங்குமா இல்லையா? விளங்கிருப்பாளா இல்லையா? அப்ப திரும்ப போ. அப்ப மொத்தத்துல தொழுகை என்றா என்ன என்று வேறையா பிரிக்கையுமேலா, விக்கிறண்டா என்ன என்று வேறையா பிரிக்கையுமேலா. ஏன் காரணம்டா, தொழுகிற நேரம், சலாத்தை செய்கிற நேரம், பௌதீகத்துல அந்த செயல்களை எல்லாம் செய்கிற அந்த நேரம் உள்ளமும் அதோட ஒன்றிச்சு விக்கிர் ஞாபகப்படுத்தலையும் செய்கிறது தான் அமல். இப்ப விக்கிர் இல்லைண்டா அது தொழுகை இல்ல, தொழுகை ஒன்று இல்லைண்டா அது விக்கிர் இல்லை. இந்த ஆயத்தை கொண்டு இந்த ஒரு முடிவுக்கு வரலாம். இப்ப இந்த ஆயத்தை எப்படி சொல்லுதுண்டா, ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு. இப்ப இதுல முக்கியம் எது? ஞாபகப்படுத்துறதா தொழுகிறதா? இந்த வசனம் சொல்ற முறை எடுங்க. ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ தொழண்டா, இந்த உள்ளத்தில அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுதான் முக்கியம். அந்த முக்கியத்துவத்துக்காக, அத முக்கியம்ங்கிறதால 5 நேரம் பள்ளிக்கு வா. நீ உலகத்தோட வளமைய சம்பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த உனக்கு இயலாம இருக்கி, ஞாபகப்படுத்துற சூழலும் இல்ல. நீ உலகத்தோடையே உண்ட ஞாபகமும் நிறைஞ்சு போய் கிடக்கு, ஞாபகத்திலையும் உலகமே இருக்கி. அதனால நீ முதல் என்ன செய்யண்டா, ஒதுங்கி ஒரு 5 நேரம் வந்து அந்த உலகத்தை மறந்து, உலக எண்ணங்களை மறந்து, உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்துறதுக்கு தானே பள்ளிக்கு வர சென்னை. அல்லாமல் இந்த ருக்கு சுஜூது, இந்த இந்த தக்பீர் கட்டுறது, அத்தையாச்சு சலாம் கொடுக்கறதுக்கு வர செல்லல. ஆனா இப்ப நடக்குது என்ன? உள்ளம் உலகத்தோடையே சம்பந்தப்பட்டு இருக்கி, உலகத்திட நினைவுலே அப்படியே இருக்கி. ஆனா தக்பீர் கட்டுப்படுது, ருக்கு செய்யப்படுது, சுஜூது செய்யப்படுது, அத்தையாச்சு செய்யப்படுது, சலாம் கொடுப்படுது. அப்படின்னா மொத்தத்துல இது தொழுகையா எக்ஸசைஸா? ஒரு பயிற்சி. இது 5 நேரம் போய் ஜிம்ல போய் பயிற்சி எடுக்கிறத பள்ளியில போய் எடுக்கிற பயிற்சி. ஜிம்மு போனாலும் 5 நேரம் அந்த உடலை என்ன செய்யலாம், குனிஞ்சி நிமிர்ந்து ஒரு பயிற்சி எடுக்கிற அதே பயிற்சியை பள்ளியில போய் எடுக்கும். இதை தொழுகை என்று குர்ஆனின் படி செல்லலாம். குர்ஆன் சொல்ற அமைப்பின் படி
அப்ப ஈனைக்கு இந்த வசனம் என்னத்தை காட்டுது? அகிமி சலாத்த லிக்ரி என்றா என்ன? ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி என்றா இதுல எது முக்கியம்? ஞாபகப்படுத்துறது. அந்த ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி ஆரம்ப மனிதனுக்கு, ஆரம்பத்தில் இருக்கிற மனிதன், அதாவது உலகத்தோடு அதிகமா பற்றுள்ளவனே, அந்த பற்ற குறைச்சி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற நிலைக்கு அந்த உள்ளத்தை கொண்டாந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையை அங்க சரிப்படுத்தி அந்த வழியில போறதுக்குரிய அந்த அவரை கொண்டாடுறதுக்குரிய ஒரு ஆரம்ப முயற்சி தான் அந்த செயல். அந்த செயலை கொடுத்திருக்கு, சலாத்தன்னு கொடுத்திருக்கு. ஆனா இப்ப 100% அந்த ருக்கு சுஜூது என்று சொல்ற அந்த செயல், அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யப்படுகிறது. உள்ளம் எப்படி இருக்கு? பள்ளிக்கு இருந்தாலும் உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, பஜார்ல நின்றாலும் உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, ஊட்ட இருந்தாலும் அந்த உள்ளம் உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதுல நிக்கிற வேலை செய்யல. அப்ப எதுக்காக வேண்டி குடுபட்டிச்சோ அது நடக்கல. அது இல்லாம என்ன நடந்துட்டு இருக்கு? சலாத்தண்டு ஒன்று வெளிப்படையாக நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு செயற்பாடு நடக்குது. அல்லாமல் அது யதார்த்தத்தில் அது என்ன நடக்குதுன்னு பார்த்தா எக்ஸசைஸ், பயிற்சி, ஜிம்ல போய் செய்கிற பயிற்சி பள்ளியில போய் செய்யப்படுது. உண்மைக்குண்மையாக அந்த உள்ளத்தால ஞாபகப்படுத்தல் ஏற்பட்டு அந்த செயல் செய்யப்படுமே ஆனால் செய்வாகேண்டா அவ அடுத்த கட்டத்துக்கு வருவா. இப்ப இதுல எப்படி வசனம் சொல்லுதுன்னா, ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு என்கிறத இப்ப ஆரம்பம் குடிச்சிருக்கவங்களுக்கு. இவ 5 நேரம் ஞாபகப்படுத்துறது இல்ல கடமை, 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற இடத்துக்கு அந்த உள்ளம் வரணும். உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற இவகளை ஒரே அடியா என்ன செய்யலாம்? 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற இடத்துக்கு கொண்டறையலாம். யாராலும் சாத்தியம் இல்லை, எந்த மனிதனாலையும் இயலாது. உண்மையும் அதுதான். அப்ப அதை விளங்கி கொண்டு அல்லாஹ் அதை என்ன செய்யறான்? படிப்படியாக குறைச்சி 5 நேரம் முதல் வாங்க என்று ஆரம்ப 1ஆம் வகுப்பு பாலர் வகுப்பு தான் அது. அதுல எப்படி அவருக்கு சொல்லியிருக்கேன்டா, நீங்க இந்த செயல்பாடுகளை செஞ்ச இது பௌதீகம், இதனுடைய மறைவான விஷயம், ஒரு சூட்சுமமான விஷயம் என்ன? உங்களோட உள்ளம் திக்ரில் இருக்கணும், ஞாபகப்படுத்தணும். 5 நேரம் வாங்க. இந்த 1ஆம் வகுப்பை ஒழுங்கா முறையா அந்த திக்ர செய்கிற அடிப்படைக்கு வந்து அந்த சலாத்தையும் முறையா செஞ்சாருண்டா அவரு 2ஆம் வகுப்புக்கு வருவேன். இப்ப எதுக்காக வேண்டி எதை செய்ய சொல்லிருக்கு வேதம் குர்ஆன்? ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு என்றுதான் கொடுத்திருக்கு. அப்ப இப்ப சலாத்துங்கிறது 1ஆம் வகுப்பு. அந்த சலாத் எதுக்காக செய்யறோம்? ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி செய்யறோம்னா ஞாபகப்படுத்துறது எத்தனாம் வகுப்பு? 2ஆம் வகுப்பு. அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு. வலதிக்ருல்லாஹி அக்பர். என்ன? ஞாபகப்படுத்துறது மிகப்பெரிய காரியம். பெரிய காரியம் என்று சொல்லல, மிகப்பெரிய காரியம். இப்ப இதே இடத்துல சலாத்துங்கிறது மிகப்பெரிய காரியம் என்று வரல. எங்கே ஞாபகப்படுத்துறது மிகப்பெரிய காரியம். அதுகள் ஞாபகப்படுத்துறதுல அந்த மிகப்பெரிய காரியம் எது? ஃபஅலமு அன்னஹு அஃலலுல் ஸிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப கலிமாவை ஞாபகப்படுத்துறது மிகச்சிறந்தது. அப்ப எதை ஞாபகப்படுத்தினாலும் கலிமாவை திக்ர் செய்கிறது, கலிமாவை ஞாபகப்படுத்துறதுக்கு ஈடாக வராது. ஆனா இவர் இப்ப வலதிக்ருல்லாஹி அக்பர், ஞாபகப்படுத்துறது மிகப்பெரிய காரியம் என்று சொல்லியிருக்கிறதால இவர் 2ஆம் வகுப்புக்கு வந்துருவார். இப்ப எப்படி வந்துருவார்? இப்ப 5 நேரம் ஞாபகப்படுத்துறதுக்கு வர மாட்டார். இப்ப அதிகமா நான் ஞாபகப்படுத்தல் தான் செய்யணும். என்ற உள்ளம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்.
இப்ப ஞாபகப்படுத்துறதுதான் என்ற கடமை. நான் திக்ர் செய்யணும் என்ற 2ஆம் வகுப்புக்கு வந்துடுவேன். இப்ப இதை உதாரணம் மூலம் விளக்குறேன்டா, 1ஆம் வகுப்புல கரும்பலையில கூட்டல் அடையாளமும் எழுதிச்சு நம்பரையும் எழுதித்தான் கூட்ட செல்லணும். 1ஆம் வகுப்புல கரும்பலையில கூட்டல் அடையாளத்தையும் எழுதணும், அதோட 5 5 எழுதணும். பாத்தியா, எழுதி கீழே 12 கூட்டி காட்டித்தான் 1ஆம் வகுப்புல பயிற்சி கொடுக்கணும். 2ஆம் வகுப்புல உதாரணத்துக்கு கரும்பலையில எழுதாம வந்து நின்று கூட்டுங்க என்று சொல்லி போட்டு 100 100ஐயும் என்று சென்னாலே கூட்டிடுவா. இப்ப எங்க நடக்குது பயிற்சி? வெளியே காட்டி கொடுத்த அந்த பயிற்சி இப்ப எங்க நடக்குது? உள்ளத்துக்கு வந்துச்சு. இப்ப ஞாபகப்படுத்தல நடந்துட்டு இருக்கு. இப்ப அப்ப என்ன நோக்கம்டா, சலாத்தை கொடுத்த நோக்கம் விக்கிர் செய்வதற்காகத்தான். சலாத்துக்காக வேண்டி விக்கிர கொடுக்கல. அதுக்கு என்ன ஆதாரம்டா, வலதிக்ருல்லாஹி அக்பர், விக்கிர் செய்கிறது ஞாபகப்படுத்துறது மிகப்பெரிய காரியம். ஆனா இப்ப எது மிகப்பெரிய காரியம் என்று வெளிப்படையா போயிட்டு இருக்கி. இதை மக்கள் இப்ப பின்பற்றிட்டு இருக்காங்க. 5 நேரம் போய் அந்த உளுந்தொழும்பிட்டு வர்றது தான் என்ன செய்யறாங்க, எக்ஸசைஸ் செய்யறது தான் என்ன செய்யறாங்க. ஏன் காரணம் அந்த மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு ஆலிம்கள் மௌலை மாதிரி இதை தெளிவா கொடுக்கல. இத மௌலை மாதிரி அவர் ஏன் காரணம் மௌலை மாதிரி கொடுக்கல? இல்ல, அவளுக்கும் தெரியாது. தெரிஞ்ச கொடுப்பாள். அவங்க பேசி மாமா தக்பீர் கட்டிட்டு இருக்கக்குள்ள பின்னுக்கு யார் யாரு நிக்காங்கிற ஞாபகம் எல்லாம் இல்லாம அவ தக்பீர் கட்டி சொல்லலாமா? ஹாஜியார் மாரெல்லாம் பின்னுக்கு நிக்கிறது அவருக்கு தெரியுமா இல்லையா? இல்ல, சும்மா சொல்றேன் நான். அவருக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுப்பாள். இது திக்ர் தான் முக்கியம். நீங்க சலாத்துல இருந்து 5 நேரம் சலாத்து தொழுகை செய்யற நோக்கம் என்ன? திக்ருக்காகத்தான் செய்யறீங்க. வேதம் எப்படி சொல்லுது? அகிமி ஸலாத்த லிதிக்ரி, ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு வேண்டா, திக்ருக்காக தொழு. தொழுகைக்காக வேண்டி திக்ர் செய்யண்டில்லை. அப்ப முக்கியம் எது இப்ப இன்னைக்கு? அப்ப இப்ப இவரு 5 நேரம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற இடத்துக்கு வந்து அந்த கல்பு ஞாபகப்படுத்துற பயிற்சிக்கு வந்துட்டேன்டா. சரியா? 2ஆம் கிளாஸுக்கு வந்துருவார். வந்தோடனே இப்ப 5 நேரம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவாரு, அதிகமான நேரம் ஞாபகப்படுத்தும். இப்ப இவரு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக்கிட்டு உண்றது, உறங்குறது, விழிக்கிறது, மௌத்தாகிறது, ஹயாத்தாகிறது எல்லாம் யாருக்குரியது? அப்ப இப்ப பள்ளிக்கு போய் தொழுகிறது மட்டுமா அல்லாஹ்வுக்குரியது? இப்ப அவர் இல்லாமலுமே அல்லாஹ்வுக்குரியதா மாறிடு. அப்ப ஆரம்பத்தில் அவர் சமூக மக்களோட உலகத்தோட பற்றுதலா, அதிகம் பற்றுதலா இருக்கிற அந்த உள்ளத்தை ஒரு இடத்துக்கு கொண்டாந்து அதை தனிமைப்படுத்தி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுக்கு திக்ர் செய்யறதுக்குரிய முறையை கொடுத்து, அந்த கலிமாவை திக்ர் செய்யறத அவருக்கு சொல்லி கொடுத்து 24 மணித்தியாலமும் அவரோட உள்ளம் அல்லாஹ்வை தியானிச்சிருக்கிறதுக்கு திக்ர் செய்யற இடத்துக்கு கொண்டாடுறதுதான் இந்த 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு வந்த நோக்கமே. இப்ப ஏன் அது காட்டுப்படலைண்டா? 1ஆம் வகுப்பு நீ செய்யற, 2ஆம் வகுப்பு இருக்கென்று சொல்லி கொடுக்கல. ஏன் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆலிமுக்கும் மௌலிமாருக்கும் தெரியா, அவங்களும் செய்யல. அவங்க பின்னுக்கு நிக்கிற ஆக்களை விட மோசமா நிப்பா, முன்னுக்கு பேசுமாமா யாருக்கு என்ன செய்யலாம் எந்நேரமா அங்க யோசிச்சுட்டு இருப்பா.
வருமானம் கட்டு போயிட்டு போவாங்க, எங்க மௌனத்து ஓத போதலாம்பாங்க, எங்க இசிங் கட்டலாம்னு யோசிப்பாங்க, எங்க போய் இதை ஓதி போட்டு காசை எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு அந்த தொலைக்குலாம் போகும் அந்த சிந்தனையில. அப்ப திக்ர் செய்கிறேன்டா ஆரம்ப பயிற்சியில 5 நேரம் கொஞ்சம் கொஞ்சம் அல்லாஹ் முன்னுக்கு பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சு ஒரு பயத்தை உருவாக்கி அவனை ஞாபகப்படுத்தி தன்னிலையில ஒரு நிலைப்படுத்துற இடத்துக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டாரண்டா, இப்ப வலதிக்குருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுதான் மிகப்பெரிய காரியம் என்று விளங்கிடுமா இல்லையா? விளங்கின உடனே இப்ப பிராண நிரம்பை விட சமீபமா இருக்கிறத பிடிச்சிடுவேன். அப்ப சலாத்தை செய்யக்குள்ள அல்லாஹ் முன்னுக்கு பார்த்துட்டு இருக்கான்னு ஆரம்பிச்சவரு அந்த பயத்தோட அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சவரு இப்ப என்ன செய்வாரு? அடுத்த கட்டம், அல்லாஹ் தன்னிலையில பிராண நிரம்பை விட சமீபமா இருக்கானாம் என்று சொல்றானே, அவனை எப்படி ஞாபகப்படுத்துற, அதை எப்படி திக்ர் செய்யற, அந்த முறைக்குள்ள வந்த உடனே இப்ப 5 நேரம் இல்லை 50 நேரம் செய்யற அளவுக்கு வந்துடுவேன். ஏண்டா அல்லாஹ் சலாத்த முகமது நபிக்கு கொடுத்த 50 நேரம் தான். அதுக்கு இடையில வரக்குள்ளதானே குறைஞ்சி நபிமார்கள் குறைச்சி கொண்டாந்து கடைசா உம்மத்துகளுக்கு 5 வக்த கொடுத்தேன். ஆனா அல்லாஹ் கிட்ட நெருங்குற இடத்துக்கு வேறு வாரேண்டா 50 வக்து அந்த திக்ர செய்ய வேண்டியிருக்கு. அப்படி செய்கிற சலாத்தும் ஒன்று இருக்கு. ஏண்டா அல்லாஹ் அதை கொடுத்தானண்டா எனக்கிட்ட நெருங்கி திக்ர் மூலமா ஒருத்தர் வாரேண்டா அவர் 50 வக்து செய்யணும் என்று அந்த ஞானம் அந்த நாட்டம் இல்லாமையா கொடுத்திருப்பான். அப்ப இடையில வர 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 அறிவுடைய இறக்கத்தின் படி கீழே வந்து பார்த்த உடனே மக்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தா 50 வக்தி எல்லாரையும் தொலைச்சேன்னா அரை மணி தியாலத்துக்கு ஒரு வக்தி வரும் என்று வைங்கள, 24 மணி தியாலம் எடுத்தா 48 வக்தி தான் பள்ளியில் இருப்போம். இன்னொரு மணி தியாலம் வேணும் 50 வக்துக்கு. அப்போ வீட்டை என்ன செய்வோமா? வீட்டு வேலை பார்க்கலாமா? தொழில் செய்யலாமா? கடைக்கு போகலாமா? அப்ப அப்படி இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டாந்து 50 வக்த கொடுக்கலாமா? அப்ப அவ இந்த சூழலை விளங்கி ஒவ்வொரு நபிமாரும் சின்ன ஆலோசனையை கேட்டு கடைசா வந்து என்ன செஞ்சாங்க? 5 வக்த கொடுத்து முதல் 5 நேரம் எடுப்போம் என்று எடுத்த முதல் வகுப்பு முதல் இந்த படித்தரம் தான் சலாத் என்று கொடுத்தது. இப்ப மக்கள் அதுல முழுமூச்சா இருக்கிறே அல்லாமல் இது தந்த நோக்கம் என்ன, இதை நாம செய்கிற நோக்கம் என்ன, என்னத்துக்காக செய்கிறோம்? திக்ருக்காக வேண்டி நீ தொழு என்றுதானே வேதம் செல்லுது. அப்ப இந்த உள்ளத்துல நான் திக்ரு செய்கிறேனா, நான் திக்ரை செஞ்சுக்கிட்டு செஞ்சா தானே அது சலாத்து ரெண்டு கொஞ்சமாவது அதை திரும்பி சிந்திக்கிற இடத்துக்கு வருதுகளா? அப்படி வந்தாலும் மௌலைமார ஆலிம்கள் விடுவானுங்களா? அவனுக்கு தெரியாது உடனே. அப்ப அந்த அளவுக்கு எல்லாம் சிந்திக்காத, நீ சொல்றத செய். அப்படி சொல்ற மௌலைமாரு, அப்படி சொல்ற ஆலிம்கள் நமக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று தருவாளாமா? சொர்க்கத்துக்கு நீ சுவரா போவாயிண்டு. அது சந்தேகம் தான். அப்ப இன்னைக்கு அந்த சுருக்கம் என்னேண்டா, ஆரம்ப வகுப்புல செயற்பாடும் அந்த செயற்பாட்டுக்குரிய நோக்கமும் கொடுபட்டிருக்கு முதலாம் வகுப்புல. 2ஆம் வகுப்புல ஒன்ற செயற்பாடு இல்லாம விட்டாலும் நோக்கத்தை மறந்துடாது. வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது தான் மிகப்பெரிய காரியம். பெரிய காரியம் என்று சொல்லல, மிகப்பெரிய காரியம். அப்ப அதுக்கு ஈடான ஒரு காரியம் உலகத்திலே இல்லை. அதுக்கு ஈடா சலாத்திரிக்கென்று காட்டலாம். ஏன்னா
சலாத்து மிகப்பெரிய காரியம், தொழுக மிகப்பெரிய காரியம் என்ற ஒரு வசனம் இல்லை. ஆனா இன்றைக்கு மக்களுக்கிட்ட எது மிகப்பெரிய காரியமா இருக்கு? மக்கள் எதை எடுத்துக்கிட்டு போகுது? தொழுகையைத்தான். ஏன் காரணம்? அத அறிஞர்கள் ஆலிம்கள் அதை விளங்கப்படுத்தி கொடுக்கல, அதை தெளிவுபடுத்தி மக்கள்கிட்ட கொடுக்கல. மந்தைகள் போல மக்கள் பின்பற்றிட்டு போகுதுங்க. இதுக்கு இந்த பழியும் பாரமும் யாருல வரும்? இப்ப அவங்களுக்கு தெரியுமா? ஆலிம்களுக்கு மௌலிமார்களுக்கு தெரியுமா நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் தெரியாது. அது எல்லாத்தையும் விட பெரிய மந்தைகளா இருக்குதுகள் நிறைய. எல்லாரையும் குறிப்பிடல, ஒரு சில ஆலிம்கள் அறிஞர்களை தவிர அவங்க விஷயத்தை தெரிஞ்சுட்டு என்ன செய்யறாங்க? நைசா மௌனமாயிட்டு அவட பாட்டுல போறதுக்கு என்ன செய்யறாங்க? விஷயம் விளங்கினோன்னு இதை மக்களுக்கிட்ட சொன்னா கொந்தளிப்பாக. நாம இவ்வளவு காலமும் இப்படிவா சொல்லியிருக்கோம், இப்படி சொல்லிட்டோம் வேண்டாம், மக்கள் கொந்தளிப்பாக. அதனால நாம பராக்காயிட்டு நைசா போயிடுவோம். தப்பால் நினைக்கிறீங்க? அல்லாஹ் தான் பாதுகாக்கும். சரி, நாம இதோட நிப்பாட்டும். நம்மளோட டைம் சரி. நாளைக்கு திக்ரு சம்பந்தமாக உறவாட்டத்தை ஆரம்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். மைக்க ஓன் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். இப்ராஹிம் அண்ணா, அஸ்ஸலாமு அலைக்கும்.